கர்த்தரை ஆஸ்வதிப்பார். செல்போன் இருந்துச்சுன்னா அப்படி செல்லில் போட்டு கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து அதன் பிறகு இறுதியாக நாம் ஜெபித்து முடித்து போகிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 4-5 வசனங்களை கராசத்தமா வாசிப்போம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போய் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென். அல்லேலூயா. இங்கே ஒரு ராஜா, தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு ராஜா. அந்த ராஜாவுடைய பெயர் எசேக்கியா. சொல்லுங்க பாக்கலாம். எசேக்கியா என்கிற தேவனுக்கு பயந்து இருந்த ஒரு ராஜா. வேதம் சொல்கிறது திடீரென்று ஒரு வியாதி. கர்த்தருக்கு பயந்து இருந்த ஒரு மனுஷன், தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த ஒரு ராஜா, சடிதியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வியாதி. அந்த வியாதி எப்பேற்பட்ட வியாதின்னு கேட்டீங்கன்னா மரணத்திற்கு ஏதுவான வியாதி. இப்போ இப்படி வீட்டுக்குள்ள ஒரு மரணத்திற்கு ஏதுவான வியாதியோடு படுத்திருக்கிற ஒரு ராஜா, திடீரென்று அவருக்கு செய்தி அனுப்பப்படுகிறது, உங்களை பார்ப்பதற்காக ஊழியக்காரர் ஒருவர் என்ன செய்றார், வருகிறார். யோசிச்சு பாருங்களேன், மரணத்துக்கு ஏதுவான வியாதி, ஒரு பலவீனத்தோடு இருக்கிறோம். அப்படி பலவீனத்தோடு நீங்க இருக்கும் பொழுது உங்க வீட்டுக்கு ஊழியக்காரர் வந்தாருன்னா என்ன நினைப்பீங்க? நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்களே முடியாம இருக்கிறீங்க, அதை எந்திரிச்சு நடக்கவே முடியல. அதுவும் வேதம் சொல்லுகிற பிரகாரம் மரணத்துக்கு ஏதுவான வியாதி அப்படின்னா கிட்டத்தட்ட படுத்த படிக்கையில இருப்பாங்க. ஒருத்தருக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வருதுல எப்படிதான் இருப்பாங்க? எந்திரிச்சு நல்லா ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? வெள்ளெல்லாம் அற்று போயிருக்கும், மூச்சு விடுறதுல சிரமப்படுவாங்க, எந்திரிச்சு சாப்பிடுறதுல சிரமப்படுவாங்க, எந்திரிச்சு உட்கார்றதுக்கு யாரும் என்ன செய்யுங்க ஹெல்ப் பண்ணணும். அப்படியே உயிர் துடிச்சிட்டு இருக்கிற நேரம் வேதம் சொல்லுகிறது மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இருக்கிற ஒரு வீடு. அது சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, அந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறார். இப்பொழுது ஒரு மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதியில் படுத்திருக்கிறார் என்கிற செய்தி ஒரு ஊழியக்காரருக்கு கேள்விப்பட்டு, உங்கள் வீட்டுக்கு ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வருகிறார், ஒரு தீர்க்கதரிசி வருகிறார் என்கிற செய்தி எசேக்கியாவுடைய காதுக்கு போகும்பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். எப்படி இருக்கும்? பேசுங்க. சந்தோஷமா இருக்கும். நம்மளே எப்படி இருக்கிறோம்? வியாதிப்பட்டு இருக்கிறோம். நம்ம விசாரிக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரர் வராரு, நமக்காக என்ன செய்ய போறாரு, ஜெபம் பண்ண போறாரு, அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். வேற புரியல, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அவர் வந்தாருன்னா ஜெபம் பண்ணாருன்னா என்ன செஞ்சு என்னுடைய வியாதி சுகமாயிரும், பரவாயில்ல, என்னை தேடி ஆண்டவர் ஊழியக்காரன் அனுப்பி வச்சிருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி வச்சிருக்கிறாரு. வேற என்ன நம்ம வேற என்ன நினைப்போம்? ஆர்வமா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் வருகிறார் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற பலவீனங்கள் நமக்கு நிச்சயம் மாறிடும், ஆண்டவர் நிச்சயம் சுகப்படுத்துவார் நினைப்போம். ஆனா இங்க வேதத்துல நீங்க சற்று யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அவனே ஆவி எப்படிதான் இருக்கிறான்? வியாதிப்பட்டு போயிருக்கிறார். வியாதிப்பட்டு போனவனுக்கு ஆண்டவர் அனுப்புன தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, போன உடனே உன்னோட வீட்டை எல்லாம் ஒழுங்குபடுத்திக்கோ. என்ன பண்ணிக்கோ? அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அவர் சொல்லுவாரு, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். மரண படுக்கையுடைய கடைசி நிலையில் இருக்கிறான். அப்பொழுது ஆமோன்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஊழியக்காரர் வீட்டுக்கு எதுக்கு வருவாங்க? அதுல ஒரு படுத்த படுக்கை இருக்கிறவங்க கூட கர்த்தரை என்ன செய்வாங்க? சுகப்படுத்துவார். தைரியமா இருங்க. செத்துருவா நமக்கே தெரியும், ஏன்னா அப்படிப்பட்ட துடிச்சுட்டு இருக்கிற நேரம்.
ஆனா அந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகள் போகும்பொழுது, ஒரு விசுவாசிகள் போகும்போது என்ன சொல்லுவாங்க? நம்ம கவலைப்படாதீங்க, ஆண்டவர் என்ன செய்வாரு? சுகப்படுத்துவார், பலப்படுத்துவார். இப்படி சொல்லிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். தலைவர் போன உடனே, ஏசாயா தீர்க்கதரிசி போன உடனே உங்க வீட்டால என்ன செய்யும்? ஒழுங்குபடுத்தி, நீ எல்லாம் இனிமேல் பிழைக்க மாட்ட, நீ செத்துருவ. அந்த வார்த்தையில் அப்படி எழுதுது, நீ பிழைக்க மாட்டீர், நீ மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். சாதாரணமா சொல்ற, யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு, நீ செத்துருவ. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு அந்த ஒரு மனநிலை எப்படி இருக்கு? வசனத்தை படிச்சுட்டு 2 நாளா ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு போறாரு, ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு போறாரு. ஒரு ராஜா ஆப்போசிட்ல தேசத்தை ஆண்டுட்டு இருக்கிற ஒரு ராஜா மரண படுக்கையில் இருக்கிறாரு. போய் சுகமா போற நினைச்சதான் நம்பி வீட்டுல படுத்திருப்பாரு. வீட்டுக்குள்ள போன உடனே உன்னுடைய எல்லா வீட்டுக்காரையும் ஒழுங்குபடுத்திக்கோ, நீ பிழைக்க மாட்டீரு, நீ என்ன செஞ்சிருக்குது, நீ வந்து அதை மறைச்சு போயிருக்குன்னு சொன்ன உடனே அந்த எசேக்கியாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இப்படி வீட்டுக்குள்ள ஒரு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு வியாதி சரீரத்துல ஒரு பலவீனம் நம்ம வாழ்க்கையில எதை கொண்டு வரும்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள ஒரு துக்கத்தை கொண்டு வரும். பாத்துக்கிறீங்களா? நம்ம அறியாமலேயே நம்மளுடைய இருதயம் ஒரு துக்கத்தினால நிரந்துடும். 2வது பயம் நமக்கு வந்துடும். வியாதின்னு வந்துருச்சுனாலே ஒரு கஷ்டம், அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளால மேல ஏற முடியாது, நம்ம அவ்வளவுதான் 2 நின்னுட்டோம், இனி நம்மளால முன்னேற முடியாது, இனி நம்மளால இந்த வியாதியிலிருந்து நம்மளால தப்பிக்க முடியாது, இந்த பலவீனத்திலிருந்து நம்மளால மீண்டு வர முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா, நம்மை அறியாமலேயே ஒரு பயம் நம்மை பிடிச்சிடும். அந்த வியாதி நிமித்தம் நம்மளுடைய சரீரம் மாத்திரம் இல்ல, நம்மளுடைய ஆவியும் பார்த்தீங்கன்னா டோட்டலாவே பலவீனப்பட்டு போயிடும். நம்மளுடைய இந்த இப்படிப்பட்ட ஒரு வியாதி நிமித்தமா நம்மளை எது செஞ்சிருக்கிறது? துக்கத்துக்கு நேரம். இந்த வீடே பார்த்தீங்கன்னா துக்கம் நிறைஞ்சு விட்டாரு. ஒரு சந்தோஷமாவே இருக்கு, வீட்டுல கறிகறி எடுத்து என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, கஷ்டமா இருக்கும். ஏன்னா தலையில துடிச்சுட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி வீட்டு காரியத்தை என்ன செஞ்சுக்குவாங்க? இனி உன்னால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, நீ மறைச்சுக்கிற உன் குடும்ப காரியத்தை நீ ஒழுங்குபடுத்திக்கோ, நீ பிழைக்க மாட்டீர். இது ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை அல்ல. கர்த்தர் போய் அந்த ராஜாவுக்கு சொல்லுன்னு கர்த்தர் அனுப்பினார். சொல்லி முடிச்சுட்டு அவர் திரும்ப வந்துட்டார். 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து மிகவும் அழகா. நல்லா கவனிங்க. நம்மளால ஊரே கூட்டிருக்கோம், அவ்வளவுதான். அந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருந்தாலும் அத்தனை பேரும் செத்தா, இல்ல அந்த கிராமத்துல குடியிருந்தா அந்த கிராமமே என்ன செஞ்சது, முடிஞ்சது. அவன் நம்ம வீட்டுல நம்ம சாகரமும் இருக்கிற எல்லாத்தையும் சாகடிச்சுட்டு இருக்கோம். பாத்துக்கிறீங்களா? ஒண்ணுமே இருக்காது. ஒரு சின்ன பலூன் பாத்துக்கிறீங்களா? பலூன் ரோடு இருக்கும், அதை வாங்கி நீங்க பாய்ந்து 10 பலூன் இல்ல 100 பலூன் கூட வாங்கி என்ன செஞ்சுக்கலாம், உள்ள நீங்க போட்டுக்கணும். ஆனா அந்த பலூனை நீங்க ஊத ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, என்ன செஞ்சிருக்க அப்படியே பெருசாகி 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 ஒரு கண்டிஷன் நிற்கும். எப்படி நிற்கும் கேட்டீங்கன்னா, இன்னும் வாயை வச்சு ஊத்துறீங்க என்ன செஞ்சிருவேன், நான் வெடிச்சிருவேன், இதோட என்னை விட்டு அப்படின்னு கதறி அழுகிறது போல அந்த பலூன் பாத்தீங்கன்னா அப்படி பெருசா நிற்கும். அதை நீங்க பாய்க்குள்ள போட முடியுமா? போட முடியுமா? புரியுது. நீங்க அந்த பலூன் சின்னதா இருக்கிற வரைக்கும், காத்து உள்ள போகாத வரைக்கும் நீங்க 10 பலூன் கூட உள்ள போட்டுக்கலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க ஊதிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, என்ன செய்ய முடியாது. நீங்க பத்திரமா தான் வைக்கணும். நீங்க லைட்டா நகைப்படக்கூடாது, சின்ன பிள்ளைகளை கொடுத்தீங்கன்னா பிடிச்சி அமைக்க விட்டுருவாங்க, பண்ணக்கூடாது, பத்திரமா வச்சுக்கோ. சில இடங்கள்ல நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை நம்மளே ஊத ஆரம்பிச்சிடும். ஊதி 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 யாருக்குமே தெரியாது, நம்மளே ஊதி ஊதி அடைச்சிருப்போம். மொத்த பேருக்கு சொல்லி வெடிக்கிற நேரத்தை பலூன் சொல்லுவோம், இனிமேல் நீ ஊதினா நான் வெடிச்சிருங்கிற அளவுக்கு பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கும். ஆனா எசேக்கியா தீர்க்கதரிசி வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுவான் என்று நம்பி தீர்க்கதரிசியை வீட்டுக்கு வர வச்சோம். ஆனா தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் எதுவுமே ஆசீர்வாதமான வார்த்தைகள் எதுவுமே இல்ல. அவன் எசேக்கியா தீர்க்கதரிசி, எசேக்கியா ராஜா எதிர்பார்க்கிறாத ஒரு அதிர்ச்சியான ஒரு வார்த்தைகள். ஆனாலும் வேதம் சொல்கிறது, இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே எசேக்கியா சோர்ந்து போகல. பக்கத்து பசங்க சோர்ந்து போகல. அவன் என்ன தெரியுங்க செஞ்சான்? வேதம் சொல்லுகிறது,
பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியாவுக்கு தெரிகிறது நான் ஆராதிக்கிற தேவன் யார். எசேக்கியா ராஜாவுக்கு தெரிகிறது நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை எசேக்கியா நன்கு அறிந்து வைத்திருந்தான். அதாவது ஒருவேளை எனக்கு விரோதமான எதிர்மறையான காரியங்கள் அதாவது என்னை தேடி வந்தாலும் ஊழியக்காரன் அனுப்பினாலும் நான் கும்பிடுகிற இயேசு எனக்கு நன்மை செய்வார், என் இயேசு என் பலவீனத்தை மாற்றுவார், இயேசு என் வியாதியை சுகமாக்குவார், என் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்பதை எசேக்கியா நன்கு அறிந்து வைத்தது நிமித்தமாக தான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு. நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அவனுக்கு தெரியும் என் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், என் ஆண்டவர் என் கண்ணீரை காண்கிற தேவன், என் ஆண்டவர் எனக்கு நிச்சயம் என்ன செய்வார், எனக்கு உதவி செய்வார், என்னை விடமாட்டார், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், என்னை தனிமையா விடமாட்டார், அவர் தயாளமுடையவர், அவர் சுகமாக்குகிற கர்த்தர். எனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் ஒருவேளை ஊழியக்காரன் மூலியமாக கர்த்தர் பேசியிருந்தாலும் நான் ஆண்டவரிடத்துல போய் உரைக்கும் பொழுது என் ஆண்டவர் எனக்கு இறங்குவார் என்று எசேக்கியா நம்பியிருந்தார். எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு அதனாலதான் வசனம் சொல்லுகிறது. அந்த இடத்துல போய் 4ஆம் வசனம் இப்ப சொல்லிட்டு தீர்க்கதரிசி போயிட்டார். பாதி தூரம் வரைக்கும் நீங்க சொல்லிட்டு போயிட்டாரு எசேக்கியா நீங்க இந்த மாதிரி இருக்குது ஆமா சொன்னாரு, உங்க குடும்ப காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கோங்க, நீங்க அவ்வளவுதான் நீங்க பிழைக்க மாட்டீங்க, நீங்க மதிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த பக்கம் திரும்ப உடனே இந்த பக்கம் தான் எங்க குடி இருந்தானோ எந்த வீடு அது வரைக்கும் அழுகையின் வீடா இருந்ததோ, எந்த வீடு அது வரைக்கும் வியாதியின் வீடா இருந்ததோ, எந்த இடம் இதுவரைக்கும் சோகம் நிறைந்த இடமா இருந்ததோ அதே இடத்துல தேவனுடைய சமூகத்தை நோக்கி போய் சுவர் பக்கமா திரும்பி அவன் ஜெபம் எப்படி ஜெபம் பாருங்க. உள்ளத்தின் ஆறுதல் ஆண்டவரே இந்த எதிர்மறையான வார்த்தைகள் ஆண்டவர் என் வாழ்க்கையில பலிக்காதபடி எனக்கு உதவி செய்ய. நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்லாம் உமக்காக எப்படி வாழ்ந்தேன்னு உமக்கு நல்லா தெரியும், நீ நினைச்சு பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஜெபம் மாத்திரம் இல்ல அந்த கண்ணீர் வருவாரு. ஒரு துக்க வீட்டுக்கு போய் அந்த உயிர் துடிச்சுட்டு இருக்கிற அந்த நேரம் ஒரு சொந்த மனைவியோ ஒரு சொந்த பிள்ளைகளோ அந்த பக்கத்துல இருந்தாங்கன்னா ஒரு அழுகை வருவார். அது வரையும் யாரும் அப்படிப்பட்ட ஒரு அழுகை ரசிக்க மாட்டாங்க, அழுதுக்க மாட்டாங்க. அது நம்ம அறியாமலேயே உள்ளத்துல இருந்து அப்படியே கண்ணீர் ஊத்தும். அதாவது அந்த ஒரு தேவனுடைய அந்த ராஜா எசேக்கியா சுவர் பக்கமா திரும்பி ஜெபம் பண்ணிட்டு வேதம் சொல்லுகிறது அவன் அழுதான். வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தர் அவன் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஊழியக்காரன் பாதி வழியிலும் போயிருக்கிறான். கர்த்தர் திரும்பவும் பேச ஆரம்பிச்சார். அது யார்கிட்ட கூப்பிட்டு பேசுறாருன்னா ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு பேசுறாரு. ஏசாயா பாதி முற்றத்தை அப்புறம் போகிறதுக்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு முன்னாடி அவனுக்கு சொல்றாரு, நீ திரும்ப போய் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீது தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஜெபம், ஒரு மனம் டைந்து போய் ஊற்றி ஒரு ஜெபித்த ஜெபம் எதிர்மறையா வந்த செய்தியே அந்த வீடு முழுவதும் துக்கம் நிறைந்த வீட்டையே தேவனுடைய சமூகமா மாற்றுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை தேவன் யார் என்பதை எசேக்கியா நன்கு அறிந்து வைத்திருந்தார். அவனுடைய விளக்குனா அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் பேச ஆரம்பிச்சான். போய் பையன் அழுகிறான், என்னுடைய மகன் என்ன செய்யறான், அழுகிறான். நான் சொல்லிட்டேன், ஆனாலும் அவன் கண்ணீரை நான் கண்டேன், அவன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நீ போய் சொல்லு, நீ போய் என்ன செய்ய, திரும்பவும் போய் அந்த ராஜாட்ட போய் சொல்லு, திரும்பவும் நீ போய் என்னுடைய மகன்கிட்ட சொல்லு, அவர் உங்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான வியாதி உங்களை சேதப்படுத்துவது இல்லைன்னு போய் சொல்லு. ஹல்லேலூயா. நீ சாக மாட்டேன்னு போய் சொல்லு. சீக்கிரம் போ, என்னுடைய மகன் அழுது கொண்டு இருக்கிறான், என் மகன் வீட்டினுடைய முற்றத்தில் திரும்பி அவன் போராடி அழுது கொண்டு இருக்கிறான், அவன் செய்ததை அத்தனையும் நான் நினைத்து பார்க்கிறேன், அவன் விண்ணப்பம் என் சமூகத்தில் வந்து எட்டினது, அவன் அழுகையினுடைய கூக்குரல் என் சமூகத்தில் வந்து எட்டினது. எசாயா தீர்க்கதரிசியே, தேவனுடைய ஊழியக்காரனே, நீ வீட்டுக்கு
போ, வீட்டுக்கு சீக்கிரத்துல போய் சொல்லு, நீ சாக மாட்டேன்னு சொல்லு. ஹalleluya. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாருன்னு சொல்லு. உனக்கு மீண்டும் 15 வருஷம் ஆண்டவர் ஜீவனை மீண்டும் உனக்கு தரான்னு சொல்லு. நீ இழந்து போன பலனை மீண்டும் உனக்கு தரான்னு சொல்லு. மீண்டும் உன் தலையை உயர்த்தறான்னு சொல்லு. உன்னுடைய வியாதி படுக்கையில் இருந்து உன்னை சுகமாக்கி மீண்டும் உன்னை நடக்க வைத்தாருன்னு சொல்லு. அது மாத்திரமல்ல, 3 நாள்ல நீ மீண்டும் எழுந்து ஆலயத்துக்கு போவான்னு சொல்லுன்னு ஏசாயா அந்த தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தர் பேசுகிறார். என்ன ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். ஹalleluya. சந்தோஷத்தோட திரும்பி வந்திருப்பான். எங்க ஒரு துக்க செய்தியை போய் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஊழியக்காரன் சொன்னா அது நிச்சயம் அந்த ஊழியக்காரனுக்கு மனசு எப்படிதான் இருக்கும்? ஏதோ துக்க செய்தியை கொண்டு வருவது ரொம்ப கடினம். ஒருத்தர் மறைச்சிட்டாருன்னு சொல்றதுக்குள்ள நம்ம படாமப்பட்டோம். எப்படி சொல்றது? திடீர்னு நைட்டு 11 மணிக்கு ஆயிடுச்சு, எப்படி சொல்றது? ஏதாவது சொன்னா திடீர்னு ஏதாவது தப்பா, அதாவது ஏதாவது நினைச்சு போறோம், ஏதாவது ஆகிருப்போம். வீட்டுக்குள்ளேயே ஏதாவது துக்க நிகழ்வு நடந்தா நம்ம தயங்கி தான் சொல்றோம். அதை சொல்றதுக்குள்ள அந்த செய்தி கேட்ட பிறகு அவருடைய மனநிலையே அப்படி மாறிடுது. அந்த மாசத்துல நம்ம 2 துக்க செய்தி வீட்டுக்கு போனோம். 2 வீடுமே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல சொல்ல முடியாத அழுகை, சொல்லவே முடியாத அளவுக்கு துக்கம், இருதயத்தை பிடிச்சு ஆட்டி படைச்சு அழுகாதவருடைய இருதயம் கரைஞ்சு போச்சு. திடீர்னு சடதியில் ஒரு மரணம். இந்த 2 மாசத்துல 2 டெத்தை நம்ம போய் பார்த்தோம். அதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கூக்குரலின் சத்தத்தை நம்ம கேட்டதே இல்லை. அதுவரைக்கும் அப்படிப்பட்ட அழுகையின் சத்தத்தை நம்ம கேட்டது இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா அந்த மரணத்தினுடைய செய்தி ஒரு மனிதனுடைய இருதயத்தை சுக்குநூறாக உடைத்து விடுது. இப்ப நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் சொன்னோம்னா ஏசாயா டக்கு என்ன செய்யறாரு? கிளம்பி சந்தோஷத்தோட போய் அந்த சுவர்புறமாய் நின்று ஜெபித்துக் கொண்டிருந்த எசேக்கியாவை பார்த்து சொல்றாரு, எசேக்கியா ராஜா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். ஹalleluya. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த மரணத்தினால நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, மறிக்க மாட்டீங்க. நீங்க பண்ணின விண்ணப்பமும் நீங்கள் அழுத அழுகையின் சத்தமும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தபடினால் கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் 15 ஆண்டு காலம் கர்த்தர் ஜீவனை உங்களுக்கு தருகிறார். 3 நாள்ல நீங்க எழுந்து நடந்து எங்க வருவீங்க? ஆலயத்துக்கு போவீங்க. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. சொன்ன உடனே சோத்திரம் நெஸ்தரிப்பான் சொல்லியிருப்பான். ஹalleluya. நீங்க சோத்திரம் சொல்லலினாலும் உங்களுக்கு கர்த்தர் ஹalleluya நன்மையை கர்த்தர் செய்வார். இது சொன்ன பிறகும் நீங்க சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மையை கர்த்தர் என்ன செய்வார்? செய்வார். இல்ல பாஸ்டர் அப்படிலாம் எப்படி சொல்றது, படத்துல சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டாலும் நீங்க சொல்லாம இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கும் என்ன செய்வார்? கர்த்தர் நன்மை செய்வார். ஹalleluya. அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி துக்க வீடாய் இருந்த எசேக்கியாவுடைய வீட்டுக்குள் ஒரு ஆனந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தது போல இந்த காலை நேரத்தில் ஒரு மூன்று இருதயத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள், நெஞ்சு போன இருதயத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஊழியக்காரனை அனுப்பி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்கு பெயர் இயேசு. அவருக்கு பெயர் இயேசு. நீங்கள் முற்றத்தில் நீங்கள் திரும்பி தனிமையாக்கப்பட்ட அனாதையாக்கப்பட்ட நிலைமையில, தள்ளிவிடப்பட்ட நிலைமையில எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என் காரியம் அத்தனையும் முடிந்து போய்விட்டதே என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் தலைநிமிர பண்ணுகிற ஒரு தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். அவர்தான் சொல்றாரு, இல்ல உன் வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் அதை சாதகமாக மாத்திக்கிற ஒரு அதிகாரத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறேன், ஒரு வண்ணமே உங்க கையில கொடுத்திருக்கிறேன். என் இருதயத்தையே மாற்றுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி நமக்கு கொடுத்திருக்கிறேன். நீ என் சமூகத்துல வந்து நீ ஜெபம் பண்ணினா, நீ என் சமூகத்தை நீ தேடினா, என்னுடைய முகத்தை நீ தேடினா, நீ ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு நீ அழுதினா, என் இருதயம் சுக்குநூறா உடையும். அவர் சொல்றார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை என்ன செஞ்சேன் நான் கண்டேன். அவ்வளவு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? இங்க பாருங்க, தனக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுமே கூட அந்த பிரச்சனையை அவன் பெருசாக்காம அந்த பிரச்சனையான இடத்தையே அவன் தேவனுடைய சமூகமா மாத்தினான். அதுதான் ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. கண்ணு வச்ச மாதிரி காது வச்ச மாதிரி நினைச்சிருக்கணும், முடிச்சிடணும். ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்பதற்கு கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பதற்கு கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். வேதம்
அதை தேவ பிள்ளையா இருக்கிற நம்ம விசுவாசிக்கணும். நம்ம ஆண்டவர் யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எப்பேற்பட்ட தெய்வம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவரை நோக்கி இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் மனம் இறங்காமல் இருப்பாரோ? வேதம் சொல்கிறது, அவர் நிச்சயம் மனம் இறங்குவார், அவர் நிச்சயம் நீதி செய்வார், அவர் இரக்க குணம் உள்ளவர். அல்லேலூயா. மறிக்க போறான்னு சொல்லி இருந்தா கூட ஒரு எதிர்மறையான ஒரு ஆப்போசிட்டான நெகட்டிவான வார்த்தைகள் வந்தா கூட அது எதுவுமே எசேக்கியா பாத்தீங்கன்னா அது பெருசா எடுத்துக்கிறது. அதெல்லாம் ஒரு துச்சமா நினைச்சுக்கலாம். எனக்கு தெரியும் என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யறார், நான் ஆண்டவருக்கு எந்த தீங்கு செய்யல, அப்படிதான் சொல்லுது. இந்த ஒரு 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை என்ன செய்யும்? நினைத்தருளும். நீ ஆண்டவர்கிட்ட எசேக்கியா சொல்றாரு, என்னை நினைச்சுங்க ஆண்டவரே, உமக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், நான் என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு பிரியமா இருக்குதுன்னு நீங்க என்ன செய்யறீங்க? என்னை நினைச்சு பாருங்க. அவன் அழுகிறான், ஏன் இந்த வியாதியில உங்களால சுகப்படுத்த முடியாதா? இந்த பலவீனத்திலிருந்து என்னை நீ விடுதலையாக்க முடியாதா? அந்த வாழ்ந்த வாழ்க்கையில நான் ராஜாவா இருந்தாலும் உமக்கு நலமானத உத்தமமா நடந்ததையும் உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்ததையும் உங்களோட பார்வைக்கு நலமானதை செய்ததையும் கொஞ்சம் எனக்கு என்ன செய்யுங்க? நினைச்சு பாருங்க ஆண்டவரே, நினைச்சு பாருங்க ஆண்டவரே, நினைச்சு பாருங்க ஆண்டவரே. அதனாலதான் அடிக்கடி தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம், உங்களுக்கு நன்மை செய்ய இருக்கும் பொழுது என்ன செய்யாதீங்க? செய்யாம இருக்காதீங்க. வேற சொல்லுவது ஏழைக்கு இறங்குகிறவன். நீங்க ஆண்டவருக்கு கேட்கலாம், ஆண்டவரே நினைச்சு பாருங்க ஆண்டவரே, நினைச்சு பாருங்க, உங்க முன்னாடி நான் உத்தமமா நடந்தேன், உங்க முன்பாக நான் இருந்தேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எல்லாம் என் இருதயம் ஆண்டவரே எவ்வளவு துடிச்சுதப்பா, எனக்கு வியாதிகள் சொல்ல மாட்டேங்க. ஆண்டவர் அதைத்தான் நினைத்தார். ஆண்டவர் அதை நினைக்கிறது. அதனுடைய நினைப்பு தான் 15 வருஷம் கர்த்தர் எசேக்கியாவுக்கு மீண்டும் கட்டச்சி முடியும். நீங்க நம்ம வாழ்க்கையில யாராவது எகெயின்ஸ்டா பேசிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட வார்த்தைகள் நம்ம விரோதமா பேசியிருந்தாலும் நீங்க அதை ஒரு பெருசா எடுக்க கூடாது. ஆனா ஒரு மனிதனுடைய இயல்பு, விசேஷமா இந்த தமிழ்காரனுக்கு இருக்கிற இயல்பை பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் விட நெகட்டிவ் தான் நம்முடைய இருதயத்துல அதிகமா குடிகொண்டு இருக்கிறது. நம்மளுடைய இருதயத்தை நாம் அநேக நெகட்டிவான அந்த ஒரு அதாவது எதிர்மறையான இருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு நாம் வாடகை விட்டுருக்கிறோம். அந்த வாடகை விட்டு வாடகை அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு வாடகை பணம் மாசம் சேர் பார்த்துருக்கீங்களா? செலவு பண்ணாம என்ன இருக்கு? வீட்டை வாடகை கொடுக்குறீங்க, மாசம் பணம் 5000 வருது, 10 மாசம் வீட்டு வாடகை பணத்தை என்ன செய்றீங்க? எடுக்கவே இல்லை பாஸ்டர். எங்க இருக்காதுங்க? எங்க இருக்கும்? ஒண்ணு அக்கௌண்ட்ல இருக்கும், இல்லைன்னா பீரோவை தவிர்த்து உள்ளுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்கு, அது உள்ள லாக்கர் தவிர்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்கு, அதுக்குள்ள வச்சிருப்பீங்க. அது சேர என்ன ஆகும்? ஒரு பணம் வீட்டுல இருந்து என்னங்க ஆகும்? இடத்தை அடைக்கும். ஒண்ணு நமக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் சரி ரைட்டு, அவசரத்துக்கு நமக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு என்னுடைய இருதயத்துல விசேஷமா இந்த மத்த மனுஷங்களை பத்தி எனக்கு தெரியல, பட் தமிழ் பேசுகிற தமிழ் ஆட்கள் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய மனநிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்மறையாய் பேசுகிற அந்த வார்த்தைகளை அதிகமாக நம்ம உள்வாங்கிக்கிறோம். நம்மளுடைய இருதயத்துல அதை உள்ள வச்சுக்கிறோம். அவன் சொந்த வீட்டுல குடிக்கிற மாதிரியே என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? குடிக்கிறான். நமக்கு நிறைய பாசிட்டிவான வார்த்தைகளை பேசிருக்காங்க. இயேசு நேசிக்கிறாருன்னா அவர் நேசிட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம டக்குனு தூக்கி வெளியே நேசிச்சிடறோம், உள்ள தூக்கி வெளியே போட்டுறோம். இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வார்த்தையை யோசிச்சுக்கிறோம் நம்ம மனசுக்குள்ள. அன்னைக்கு அந்த அம்மா அப்படி பேசிடுச்சு, அன்னைக்கு ஐயா எனக்கு பேசிட்டாருன்னா அதை அப்படி உள்ள வச்சு அந்த வாடகை வீட்டுல குடியிருக்கிற மாதிரி வச்சு இருதயம் எப்படி செஞ்சு நெகட்டிவாக நிறைஞ்சு போய் கிடக்கு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு, உங்க வாழ்க்கையிலையும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், எதிர்மறையான காரியங்கள் எது வேணுமானாலும் உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து யார் வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம். நீங்க கர்த்தர் சொல்றாரு, அது வேற மனசு சொல்லியிருக்கலாம், அதோட மாமன் சொல்லியிருக்கலாம், இல்ல மாப்பிள்ளை சொல்லியிருக்கலாம், அதுல இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு இருக்கிற வியாதி மருத்துவர் சொல்லியிருக்கலாம், இல்லையா மந்திரவாதியா சொல்லியிருக்கலாம், இந்த வீட்டுக்கு கெட்ட காலம். யார் என்ன சொல்லி இருந்தாலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய
ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்மறையான எந்த காரியமும் என்னையோ என் குடும்பத்தையோ என் பிள்ளைகளையோ பாதிக்க முடியாது. காரணம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவன் அருவியின் சூழ்நிலையே தேவ சமூகமாக மாத்திட்டான். ஒரு மரண வீட்டையே சந்தோஷமான வீடா மாத்திட்டான். ஒரு துக்கம் நிறைந்த வீடே ஒரு களிப்புள்ள வீடா மாத்திட்டான். அது வரைக்கும் படுத்த படுக்கையா இருந்தவனுடைய இருதயத்தை கர்த்தர் டோட்டலா மாத்திட்டாரு. அவன் சொன்ன வார்த்தையே பாத்தீங்கன்னா எதிர்மறையான வார்த்தை. பேசுறது ஊழியக்காரன், அவன் ஊழியக்காரங்கள கோபப்படல. அவன் சுகப்புறமாய் திரும்பி அவன் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வேதம் சொல்லுது அவன் அழுதான், மிகவும் அழுதான். கர்த்தர் ஜெபத்தை ஹல்லேலூயா. வேற நம்மளை பலவீனப்படுத்துற மாதிரி, நம்மளை கோபப்படுத்துற மாதிரி, நமக்கு ஒரு பெரிய எரிச்சல் உண்டாக்குற மாதிரி, இல்லையா நம்மளவே சோர்வுக்குள்ளாக்குற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிற வேலையில போய் திடீர்னு ஒரு 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 நமக்கு ஒரு எதிர்மறையான வார்த்தை சொன்னா அப்படியே சோர்ந்து போயிடும். இனி நான் செய்ய மாட்டேன், நான் செஞ்சா தானே பிரச்சனை, நான் செய்யலங்கிறது முடிவு அல்ல. அது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நான் உண்மையும் தோமாய் செய்வேன். அது நான் யாருக்கு கர்த்தருக்கு நல்லா தெரியும், கர்த்தருக்கு தெரியும் நான் யார் என்பது அப்படின்னு. நீங்க அந்த அப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதை நீங்க தள்ளிட்டு நீங்க பாசிட்டிவ் எனர்ஜியோட மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பலவீனமே வராது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆனா நம்மளோட அந்த பாசிட்டிவே இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தை இன்னைக்கு ஞாபகம். 15 வருஷத்துக்கு கல்யாணத்துல நடந்த சண்டை இன்ன வரைக்கும் ஞாபகம். யோசிச்சு பாருங்க. இல்ல எனக்கு தான் தெரியும், என்ன செய்ய சொல்றேன். நம்மளால அப்படி இருந்து என்ன செய்ய முடியும். நேற்று விஜய் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு. நைட்டு ஒரு 11 மணி பார்த்துருக்காங்க. பார்த்தா செய்தி எடுத்து டக்குன்னு போட்டாரு. 10 மணிக்கு மேல செல்போன் பார்க்கணும்னு நீங்க 11 மணிக்கு பார்க்கறது. அதாவது ஊருக்கு தான் உபதேசம், உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னை தப்பா நினைச்சுக்காது. நானும் ஃபாலோ பண்ற ஆள் தான். நேற்று வசனம் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ அந்த டக்குனு ஒரு 5 நிமிஷம் தான், 7 நிமிஷம் இருக்கு அந்த இதை பார்த்தேன். அதுல ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு. உண்மையாலுமே ரொம்ப மனசு உடஞ்சு. என்ன சொல்றாரு அந்த ஊழியக்காரர்? என்ன சொல்றாரு? ஒரு பாஸ்டர் பார்த்து சொல்றாரு, பாஸ்டர் நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் போய் ஒரு வீட்டை போய் பார்த்துட்டு வந்தேன். போய் பழங்கள்லாம் வாங்கி என்ன செஞ்சேன், பழங்கள்லாம் வாங்கி நான் கொடுத்துட்டு வந்தேன். யார் இந்த குடும்பம் அப்படின்னு பார்த்தா என் அப்பா அம்மாவை உயிரோட கொண்டுவீங்க, என் அப்பா அம்மா கொலை செஞ்சுவீங்க. இப்போ அவருக்கு ஒரு பெரிய மிஷனரியா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் போய் பார்த்துட்டு நான் போகும்போது பழங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் வீட்டுக்காரன் ஜோம் பண்ணிட்டு ஆசிரியர் ஜோம் பண்ணிட்டு வந்தேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். எனக்கு 2 நிமிஷமே இறுதி உடஞ்சு போச்சு. அடுத்து அண்ணன் ஒரு கார்த்திக் மகள் என்ன சொல்றாரு, அவரு சொல்றாரு, ஆண்டவர் சொன்னாரா அவ்வளோ பெரிய ஒரு தகப்பனையும் தாயையும் வெட்டி கொண்டுட்டா அவன் வீட்டுக்கு போய் பணத்தையும் போய் ஃப்ரூட்ஸையும் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு திரும்ப வராரு அப்படின்னா ஆண்டவர் பேசுறாங்க கார்த்திகேயன், நீ எப்படி இருக்கிற? சொன்னாரு, நீ அப்படியே கண்ணத்துல அரைஞ்சமா இருந்துச்சு. அந்த நீங்க வார்த்தையை யோசிக்கும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு விரோதமாய் பேசுறீங்க, நமக்கு விரோதமா செஞ்சிருக்கீங்க. இன்ன வரைக்கும் நம்மளால நம்மளுடைய இருதயத்தை நிறைய செய்ய முடியல. நீங்க ஒரு சம்பவத்தை வீட்டுடைய நிகழ்ச்சியை நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க அதாவது முகூர்த்த புடவை வாங்க, அந்த நிச்சய புடவை வாங்கினதுக்கு கல்யாண சாப்பாடு முடிவு வரைக்கும் அத்தனையும் அப்படியே வந்துடும், லைனா வரும். அப்புறம் அடுத்தது அந்த ஒரு என்ன சொல்றது, தகாப்பு நிகழ்ச்சி தொடர்ந்ததுல இருந்து உலகாப்பு நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அத்தனையும் நம்ம நேரத்தில் இன்ன வரைக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்க நேரத்துல இருந்து நமக்கு நடந்த நெகட்டிவான அத்தனையும் நமக்கு என்ன இருக்குது. இப்ப இந்த நீங்க கேட்டாலும் சாயந்தரம் 5 மணி ஆயிரம் ஒருத்தர் சொல்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் நெகட்டிவான இந்த நெகட்டிவான எண்ணங்கள் நம்மளுடைய இருதயத்தில் உற்பத்தி ஆகும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்மை அறியாமலேயே நமக்கு ஒரு விளைவு அது உற்பத்தியாகி நாளைக்கு அது வியாதியா மாறி. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, எப்பொழுது எப்படி இருக்கு, சண்டை போகுதே இருக்கு சொல்ற, எப்பொழுது எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மீண்டும் சொல்ற சந்தோஷமா, 2 முறை ஒரு வசனத்துல சொல்றாரு. ஏன் சொல்றாரு? நீ சந்தோஷமா இருக்க முடியாது, என்ன செய்ய மாட்டான், உலகத்துல காரணம் சந்தோஷமா இருக்க விட மாட்டான், குடும்பத்துல நீ சந்தோஷமா இருக்க விட மாட்டான்.
அல்லேலூயா. ஒரு சொந்தக்காரன் நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவனால நிம்மதியா என்ன செய்ய முடியாது, தூங்க முடியாது. அவன் தூக்கத்துக்கு இருந்தாலும் உங்களுடைய சந்தோஷத்தை என்ன செய்வான், கேட்பான். ஆனாலும் இது எதுவுமே உங்களை தொட முடியாதபடி, இது எதுவுமே உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் சொல்றாரு, நீ சந்தோஷமா இரு, நீ சந்தோஷமா. எதிர்மறையாய் வருகிற காரியங்களை நீங்க உடனுக்குடனே அவாய்ட் பண்ணிடணும். உங்களுக்கு விரோதமா யார் பேசிட்டாலும் சரி, நான் திரும்ப சொல்றேன், மாமாவா இருந்தாலும் மாப்பிள்ளையா இருந்தாலும் மருத்துவா இருந்தாலும் மந்திரவாதியா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளுகள் உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, உன் பிள்ளைக்கு இனிமே படிப்பே ஏறாது, இனி உங்களுடைய வாழ்க்கையில நீ என்ன செய்ய மாட்ட, மேல வரவே முடியாது, தொழில் எதை தொடர்ந்தாலும் ஒரு நஷ்டமாயிரு எதை சொன்னாலும் அந்த வார்த்தையை உடனே கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது, இருதயத்தில் வைக்காம அதை தூக்கி எறிஞ்சிடணும். என் கர்த்தர் யார் என்பதை நான் அறிஞ்சிருக்கேன். மருத்துவரே சொன்னாலும் என்னை சுகமாக்குகிற ஒரு நல்ல ஒரு மருத்துவர் எனக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சுகபூர்வமாய் திருப்பி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அவன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. ஒரு தோற்று போயிருவோம். அநேக நேரத்தில் நமக்கு இருக்கிற பயமே, என் பிள்ளைகளால என் மாஸ்டர் என் பிள்ளைக்கு மேல வந்துருவாங்களா, என் பிள்ளைக்கு நல்லா வந்துருவாங்களா. நான் சொல்றேன், நீங்க பிள்ளைக்கு வந்துருவாங்களான்னு நீங்க கேட்காதீங்க, வருவாங்க. பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவார். உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரமா கர்த்தர் கொண்டு வருவார். சூழ்நிலையை பார்த்தா நமக்கு அப்படி எதுவுமே என்ன செய்யல, தெரியலையே. சூழ்நிலையை பார்த்தா நமக்கு அப்படிப்பட்ட காரியம் இருக்கிற மாதிரி தெரியலையே. வேதம் சொல்லுகிறது, சூழ்நிலையை பார்த்து ஜெபிக்கிற மனிதன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சூழ்நிலையை மாற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம ஜெபம் எப்பயுமே ஒரு பிராக்டிகலா சொல்றேன். இப்போ வந்து புதன்கிழமை காலையில 10,000 லோன் எழுதிட்டோம். அவன் சாயந்தரம் எப்படியும் ஒரு 12 மணிக்குள்ள என்ன செஞ்சிருவான், லோனுக்கு அந்த பணத்தை கொண்டாந்து கொடுத்துருவான். ஆதார் கார்டு கொடுத்துட்டீங்க, அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டீங்க, பேங்க்ல என்ன செஞ்சிட்டீங்க, உருட்டிட்டீங்க, 2-3 பேப்பர்ல உருட்டிட்டீங்க, ஆதார் கார்டையும் கொடுத்துட்டீங்க, லோனுக்கு என்ன செஞ்சு சேங்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அவன் புதன்கிழமை காலையில 10 மணிக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான்னு நமக்கு நல்லா தெரியும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்றது. பாஸ்டர் நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், என்ன புதன்கிழமை பணம் வருது, இதுக்கு எதுக்கு விசுவாசம், எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிட்டான். கையெழுத்து வாங்கிட்டான், பத்திரத்துலையும் கையெழுத்து வாங்கிட்டான், ஆதார் கார்டையும் செஞ்சுட்டான், குடிக்கிட்டு போயிட்டு தெருவுக்கு கொண்டு வந்துட்டான். 10 லேடிஸ் இல்ல என்ன செஞ்சுட்டான், வீட்டுக்குள்ள இருந்த லேடி இது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க வெளியே கொண்டு வந்து அந்த ரோட்டோரத்துல உட்கார வச்சுட்டான். 10 பேரையும் 10 பேர் என்ன செஞ்ச ரோட்டோரத்துல உட்காந்துட்டாங்க. நான் கிராமத்துல போறேன், சில வீடுகளுக்கு பிரயாணம் போவேன். நீங்க இங்க சிட்டிக்கு வந்து கிராமங்களுக்கு போகும்போது 10 லேடிஸ் ரோட்ல உட்கார்ந்து இருப்பாங்க. என்ன மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க, இல்ல லோன் கொடுக்கறதுக்காக, மகளிர் லோன் கொடுக்கறதுக்காக ஆபீசர் வராரு. அவன் வீட்டுக்குள்ள வந்து என்ன லேடிஸ் கொண்டு வந்து எங்க உட்கார வச்சாரான், ரோட்ல உட்கார வச்சாரான். பாஸ்டர் நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், எனக்கு 10,000 நீ விசுவாசிக்கவே வேண்டாம், உனக்கு 10,000 பணம் புதன்கிழமை நான் வந்துடும். அலைகள் அதை கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா போதும். அதை வந்து கொடுக்கறதுக்கு தான் விசுவாசம் வேணும். பாக்குற வரைக்கும் விசுவாசம் இருக்குது, செல்வம் இருக்குது, அத்தனை இருக்குது. அதை வாங்குறது பேச்சு மட்டும் எங்கேயும் பாஸ்டர், இந்த கையில வாங்க, இந்த கையில ஜெனரல் ஆயிடுச்சு பாஸ்டர், கொடுக்கலாம்னு நினைச்சுட்டே வச்சுட்டே இருந்தேன். அது என்னமோ ஆண்டவர் சித்தம் விளையாடு. ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது ஆண்டவருக்கு சித்தம் விளையாடு. யோசிச்சு பாருங்களேன், அதாவது நெகட்டிவான காரியத்தை நமக்கு சாதகமாக்கி நம்ம ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள கர்த்தர் தான் கிரியை செய்றாரு, நம்மளே நம்ம ஏமாத்திக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை நல்ல. இதை வந்து ஒரு விசுவாசிகளுக்கு நான் பேசல, விசுவாசிகளுக்கு பேசுறப்ப வேற மாதிரி பேசுவோம். நாம் அத்தனை பேரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிற சீஷர்கள். அப்ப சீஷனா இருக்கிற நம்ம கொஞ்சம் புத்தி தெளிவுள்ளவர்களா இருக்கணும். எப்படி கொஞ்சமாவது புத்தி தெளிவுள்ளவர்களா இருக்கணுங்க. கண்மூடித்தனமா எதையும் செய்யக்கூடாது. நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு எனக்கு வந்துடும் நீங்க சொல்லி ஜெபம் பண்றதுல நீங்க என்ன செய்யற அர்த்தமே இல்ல. இப்ப நமக்கு நாளைக்கு காலையில பணம் வேணும், நாளைக்கு காலை என்ன வேணும், பணம் வேணும். சுத்தமா பணமே இல்ல, எந்த விதமான சூழ்நிலையுமே இல்ல. சுகபூர்வமாய் திரும்பி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களோட விசுவாசத்தை நீங்க பதிவு செஞ்சு பாருங்க. ஏசப்பா உண்மையை நம்புறேன், எனக்கு என்ன செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. அந்த நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அதுல இருந்து வருகிற ஒரு பெரிய ஒரு நன்மை ஒரு பாருங்க. நீங்க நினைச்சு பார்த்துக்காக கண்ணீர், ஒரு ஆனந்த கண்ணீர் உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஜெபம் பண்ணி பாருங்க. ஏசப்பா என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாங்க, என்னுடைய மகளுக்கு பர்த்டே கேக் வாங்க கையில காசு இல்லை, துணி எடுக்க காசு இல்லை, யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன்,
எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க வீட்டில் ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொண்டு வருவார். ஒரு 200 ரூபாய் கேட்கறதா நல்லா இருக்குமே நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் 700 ரூபாய் கேக் கொடுத்து அது என்ன பாரஸ்ட், பிளாக் பாரஸ்ட், ஒயிட் பாரஸ்ட் கொண்டு வந்து உங்க வீட்டை வெட்ட வச்சு உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஊட்டுவார். நீங்களே 600 ரூபாய் கேக் ஆர்டர் பண்ணிட்டு ஏசப்பா கேக்குதாங்கன்னா இது வந்து இந்த ஜெபம் காக்கா ஜெபம். இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன கிடையாது. நமக்கு கேக் வாங்கிட்டு வந்து கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்றதும் அது எந்த ஜெபம் கிடையாது. ஆண்டவருக்கு வருகிற ஜெபம் இல்ல. எதிர்மறையாய் வருகிற அத்தனை சக்திகளையும் தோற்கடிக்க பண்ணுகிற ஒரு பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக கொடுத்திருக்கிறார். ஒரு அழகை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யாராவது நம்மளை பேசிட்டாங்க நம்ம உடைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். அந்த பிறகு வீட்டுக்குள்ள சமைக்கிறது இல்ல, வீட்டை கூட்டுறது இல்ல, பாத்திரத்தை கழுவுறது இல்ல, ஊழியத்துக்கு போறதுல ஐயோ இந்த விஷயம் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது பாஸ்டர், உறுத்திக்கிட்டே இருக்குது பாஸ்டர், உறுத்திக்கிட்டே இருக்குது பாஸ்டர், உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஒண்ணு நீங்க சமாதானமா இருக்க மாட்டேன், என்ன செய்ய மாட்டீங்க, கட்டாயம் வீட்டுல இருக்கிறவங்க சமாதானம் இருக்க மாட்டீங்க, சுத்தி இருக்கிற யாரும் என்ன செய்ய மாட்டோம். உங்களுக்கு விரோதமா வருதா? இயேசுவின் நாமத்தினால அடிக்கடி நானும் பாசமும் பேசுற வார்த்தைதான். சபையில குடிக்க குடிச்சு போவோம், பயங்கர பிரஷரா இருக்கும், பயங்கர இதா இருக்கும். வீட்டுக்குள்ள நான் கணவனா வீட்டுக்கு பக்கத்துல வந்து வீட்டுக்குள்ள வந்துருக்கேன். எங்க வந்துருக்கேன்? கணவனா வந்துருக்கேன். எல்லாம் தூக்கி ஓரத்தை என்ன செய்யுங்க, வெய்ங்க, ஜெபம் பண்ணுவோம். நீ நானும் கவலைப்படுறதுனாலயோ ஆதரப்படுறதுனாலயோ சூழல் என்ன செய்யாது. ஜெபம் பண்ணிட்டு அந்த ஆண்டு சமூகத்தை விட்டுட்டு நம்ம படுத்து தூங்குவோம். கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். அதனுடைய பிரச்சனை உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய பிரச்சனை. அந்த பிரச்சனையை நீங்க தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது தேவனுடைய பிரச்சனை. நீங்களே ஆண்டோட கையிலேயே கொடுத்துட்டு திரும்ப போய் பிடிக்கிட்டு வந்தது. நீ நல்லா கவனிச்சு பாருங்க. என்னடா பாஸ்டர் பேசலாம் நினைச்சுக்காதீங்க, பிராக்டிகலா பேசுவோம். வசனத்தை தான் பேசுறோம், பிராக்டிகலா பேசுவோம். ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துக்கு எனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க நன்மை செய்யுங்க, விடுதலை செய்யுங்க, ஜெபம் பண்ணிட்டு ஆண்டோட கொடுத்துட்டு வந்துட்டோம். நடக்கும் தெரியல அது வார நாளைக்கு வந்துருவோம், இப்ப வர இப்படி கிடக்குது அங்கே ஆண்டு போவோம். என்னடா இந்த கொடுத்துட்டு வந்துட்டு திரும்ப செஞ்சுட்டேன். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு விண்ணப்பத்தை ஜெபத்தை என்ன செஞ்ச, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு என்ன செஞ்சுட்டேன், குடிக்கிட்டு வந்துட்டு ஆண்டு சொல்றாரு. ஆண்டவரே ஏசப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆண்டவரே கலவீனமா இருக்கு, கலவீனத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி காலையில நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க. கர்த்தர் ஜெபத்தை என்ன செஞ்சிருக்காரு கேட்டாரு. இந்த கலவீனத்தினால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இது சாக வெளியிட்டுதான் பண்ணுது, நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியல, ஏறிட்டே இருக்குது, சுகர் என்ன செஞ்சே இருக்குது, ஏறிட்டே இருக்குது, என்ன பண்றது புரியலன்னா அங்க ஒருத்தர் பாக்குறாரு. யார் பாக்குறாரு? கர்த்தர் பாக்குறாரு. என்ன பாக்குறீங்க? என்னடா இவன் உண்மையாலுமே நல்லவனா இவன் கெட்டவனா, உண்மையாக எனக்கு பிரியமா இருக்கிறானா பிரியமா இல்லையா, இங்கிட்டு ஒண்ணு பேசலாம், அப்புறம் கொஞ்சம் தப்பா வந்து என்ன செய்யறான், அங்கிட்டு இங்க ஜெபம் பண்ணும்போது இப்படிதான் ஜெபம் பண்றான், நல்லாத்தான் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணி முடிச்சு இந்த பக்கம் வந்தா ஜெபம் பண்ணுறதுக்கும் அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே இல்லாம இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் இந்த நிலைமைகள் எல்லாம் கர்த்தருடைய உடையது. இசைக்கியல் நினைச்சு பாரு, எதிர்மறையான காரியம் அவனை பாதிக்கவே கொஞ்சம் கூட அந்த பாதிக்கல. சொன்ன ஊழியக்காரனை விட கர்த்தருடைய வார்த்தையை விட அவன் தேவனை அதிகமாக நம்பினான். ஏசப்பா எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யும். இருந்த இடத்துல தேவ சமூகமா மாத்தினாங்க. அதுக்காக என்ன செய்ய ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இருக்கிற இடத்தையே, நீங்க இருக்கிற அந்த ஒரு அட்மாஸ்பியரையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில் கொடுத்திருக்கிறார். நீங்க போன அட்மாஸ்பியர் என்ன செய்யும், மாறும். ஆனா இப்ப என்ன நடக்குது, சந்தோஷமா இருக்க வீட்டுக்குள்ள போகணும்னா என்ன ஆகுது, அது வரைக்கும் சந்தோஷமா தான் பாசம் இருந்தாரு. வந்துட்டு போனாரு, மாமன் சொன்னாரு, மாமனும் மச்சான் யாரும் வந்துட்டு போன பிறகு எங்களுக்கு சண்டையே நல்லா தான் இருந்தோம். அந்த பிரச்சனையை நாங்களே விட்டுட்டோம். நாங்க என்ன செஞ்சிட்டோம், சமாதானம் ஆயிட்டோம். திரும்ப ஒருத்தர் வந்தாரு, அந்த பிரச்சனையை என்ன செஞ்சாரு, பேசிட்டாரு, அப்புறம் ஆரம்பிச்சுட்டாரு. வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனை வந்துருச்சு. இல்ல 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 இல்ல, நீங்க ஒரு இடத்துக்கு போனாலே துக்கமா இருக்கிற வீடோ, கஷ்டப்படுகிற வீடோ, அது வெறும் நிறையப்பட்டு போயிருக்கிற வீடோ, எப்பேற்பட்ட வீடா இருந்தாலும் நீங்க போற வீட்டுல ஆண்டவர் உங்க மூலியமா அவன் பேசுகிற வார்த்தைகள், தேவ சமூகம் அங்க ஒரு அட்மாஸ்பியரே மாத்தணும். அல்லேலூயா. நெகட்டிவ் அத்தனை என்னவா மாறணும், பாசிட்டிவா மாறணும். பாசிட்டிவா இருக்கிறது வேலை செய்யக்கூடாது, நம்ம நெகட்டிவ் ஆகவே கூடாது. வேதம் சொல்வது இடங்கள் யார் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. யார் வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ள ரெண்டகம் உண்டாக்கப்படுகிறதோ அந்த வீட்டுக்குள்ள ஐயோ ஒருவேளை நீங்க சமாதானப்படுத்துகிறதுனாலயோ அந்த வீட்டுக்குள்ள போய் நீங்க ஜெபம் பண்றதுனாலயோ உங்களை எதிரியா நினைச்சாலும் பிரச்சனை இல்லை, அவங்களை கட்ட சந்தோஷப்பட்டிருக்கிறார். அதுதான் ஒரு சீசனா இருக்கிறவங்களுக்கு ஊழியக்காக இருக்க வேண்டிய மிகப்பெரிய குணாதிசயம். என்னை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, என்னைய ஒருவேளை அவங்க 2 பேரும் பாதிப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இதுதாங்க கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்துல தான் கர்த்தர் உண்மையை கர்த்தர் நினைச்சிருக்காரு. அல்லேலூயா. சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா சூழ்நிலை எதுவும் நம்மை பாதிக்கவே செய்யக்கூடாது, பாதிக்கக்கூடாது. மாறாக சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அந்த பிரதர் வந்தாருன்னா அப்படியே ஃபீல் பண்றேன், கர்த்தர் எனக்கு உண்மையாவே முடியாதான். அவன் வந்து ஜோம் பண்ணி போனாரு, அம்மா வந்து பேசிட்டு போனாங்க, அவ்வளோ ஆறுதலா இருந்துச்சு. அந்த வார்த்தையை கேட்க உண்மையாலுமே அதாவது இயேசுப்பா என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த சூழ்நிலையை மாற்றுகிற அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமேல் எதிர்மறையான எந்த வார்த்தைகள் நீங்க கேட்டாலோ, ஒருவேளை நம்மளுடைய அதை நமக்கு விரோதமா பேசினாலோ அதை என்ன செய்யக்கூடாது, கண்டுகூட கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, கண்டுக்க கூடாது. நீயா பேசுறது, நான் பேசுறேன் அம்மா, ஹalleluya, அவன் இவனுக்கு அப்படியே இப்படியே வாழவே நீயால நானால அப்படின்னு செய்யக்கூடாது. சொல்லுங்களே, அப்படி பேசுறதா இருந்தா நீங்க ஆண்டவருக்கு நமக்கு என்ன கிடையாதுங்க. அவர் அங்கிருந்து வேடிக்கை பண்ணுறது, இவன் காலையில் ஒரு மாதிரி இருக்கிறான், மதியானம் ஒரு மாதிரி இருக்கிறான், சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்கிறான், இவன் எந்த விஷயம் இருக்கிறது எனக்கு காலையில் நல்லா தான் இருந்தான், ஜோபம் போது நல்லா தான். இந்த மதியானம் போனா அவன் புத்தி மாறிடுச்சு, சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா அவன் புத்தியே சரிசில்லை, திரும்ப நைட்டு வந்து எதிர்ப்பே பேசலாம். என்ன செய்யற, நைட்டு தூக்குள்ள எதிர்ப்பே பேசலாம், இவன் எந்த லிஸ்ட்ல இருக்கிறது எனக்கு அப்படின்னு ஆண்டவரையே நம்ம கன்ஃபியூஸ் பண்றோம். ஆண்டவர் என்ன செய்யலாம், நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நம்ம போன சூழ்நிலை கர்த்தர் உடைஞ்சு போயிருக்கிறானா, கர்த்தர் உங்களை அதுக்கு அனுப்புறாரு. புண்ண ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருக்கிறவன்கிட்ட போய் தேடி வந்தாலும் என்ன செய்யணும், புண்ண அந்த இடத்த என்ன செய்யணும், சுத்தம் பண்ணி அதை ரைட்டா பண்ணி அவனுக்கு வலிக்காம அந்த புண்ண ஆறதுக்கு உண்டான ஆயுள் கொண்டு என்ன செய்யணும், போடணும். நம்ம போய் அங்க போய் சொல்ற சீமனை என்ன செய்யக்கூடாது, புண்ணு மேல சீமனை ஊத்துறதோ ஆசிட்டு ஊத்துறதோ நெருப்படுத்து பத்த வச்சா தானே அந்த புண்ணு அப்படியே போகுங்கிற வேலையில நம்ம வேலை இல்லை. அல்லேலூயா. நம்ம வேலையை போய் ஆறு அந்த புண்ணு ஆறணும், அதுதான் எல்லாத்துக்கும் போகும். ஒரு புண்ணு வீங்கி இருக்குது, அந்த வீக்கத்தை என்ன செய்யணும், வந்து குறைக்கணும். அதுக்குதான் கர்த்தர் அனுப்புறாரு. பக்கத்துல போய் இன்னொரு இடத்துல என்ன செய்யக்கூடாது, புண்ணை ஏற்படுத்துறதோ இல்ல அந்த புண்ணை ரெண்டா கிழிச்சு பார்க்கறதோ இல்ல அந்த புண்ணுக்குள்ள கையை உள்ள விட்டு என்ன செய்யறது ஆட்டுறதோ, இதெல்லாம் நம்ம வேலை இல்ல. நம்ம வேலை அந்த காயத்தை கட்டுகிற ஒரு பெரிய ஒரு பணிய ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களால என்னால காயத்தை கட்டவே முடியாது, ஆனா காயத்தை கட்டுவதற்கு கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். உங்க வார்த்தை 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனா நம்ம வாயில கர்த்தருடைய வார்த்தை வைக்கும் பொழுது அந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய் மாறுகிறது, அது வல்லமையுள்ளதாய் மாறுகிறது. அந்த வார்த்தை இருவரும் கருப்புள்ள பட்டயமா இருக்கிறபடினா அந்த வார்த்தையை கேட்கிற அந்த ஜனங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுகிறார். அற்புதம் செய்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. சுகம் கொடுக்கிறவர் இயேசு. அப்போ சூழ்நிலையை நம்ம மாத்தணும். பக்கத்துல சொல்ற சூழ்நிலை நீங்க தான் மாத்தணும். அல்லேலூயா. அட்மாஸ்பியரை நீங்க தான் மாத்தணும். ஆமா, அந்த நெகட்டிவான சூழ்நிலை உருவாகுவதற்கே நீங்க காரணமா செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வேதம் சொல்வது இந்த நம்மளால வரவே கூடாது. நம்மளால நன்மை தான் நடக்கணுமே ஒழிய இதில் என்ன செய்யக்கூடாது. நம்மளால உதவி செய்யக்கூடியதுன்னா ஒதுங்கி நிற்கணும். நான் போய் அந்த குடும்பத்துல போய் பேசி பார்க்கலாம், அந்த வீட்டுல போய் ஜோம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா என்ன செய்யலாம், இல்ல போய் கொஞ்சம் அப்படியே ஊதிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, ஒதுக்கி நின்று கொள்ளுங்கள். கர்த்தர் யார் மூலியமாகவும் எப்படி வேண்டுமானாலும் அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் அட்மாஸ்பியரை மாறும். 1 சாமுவேல் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்துல சொல்லி முடிச்சாங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல அந்த 11ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 17:11 சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள்.
ஒரு மிரட்டுதலுடைய சத்தம் அங்க இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் மிகுந்த பயம் உண்டாச்சா. ஆனா வேதம் சொல்லுகிறது கலக்கம் உண்டாச்சா. அவங்க எல்லோருக்கும் வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்து உண்டாங்க. இப்போ அற்பமா என்னப்பட்ட ஒரு சின்ன பையன் சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சுக்கிறான், கொண்டு வந்து அண்ணனுக்கு கொடுக்க போறான். அவங்க பேர் தாவீது. என்ன பேருங்க? தாவீது. சூழ்நிலை எப்படி இருக்குது? இப்போ கலக்கமான சூழ்நிலையா இருக்குது. அவன் மிரட்டிட்டு இருக்கிறான். கலங்கி போய் பயந்து போய் செஞ்சுக்கிறாங்க. கலங்கி போனோம் பயந்து போனோம் எப்படி சாப்பிட்டான்னு தெரியல. ஆனா வீட்டுல இருந்து 3 வேலை என்ன செய்யுது, டிஃபன்ல சாப்பாடு வருது. இவனோட வேலையே டிஃபன் பாக்ஸ் வாங்குறது, சாப்பிடுறது, அந்த கூட போய் என்ன செய்யுது, உட்காந்துருது. இப்படி சாப்பிட்டு 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 2-3 கிலோ அதிகமாயிட்டாரு. இப்போ அந்த சின்ன பையன் தாவீது சாப்பாடு கொடுப்பதற்காக எங்க வரான்னு பாத்தீங்கன்னா யுத்த காலத்துக்கு வருகிறான். சொல்லுங்க பார்க்கலாம், எங்க வரா? யுத்த காலத்துக்கு வருகிறான். யுத்த காலத்துக்கு வந்தா அங்க ஒரு கத்தி வருகிறான். நீங்களாம் மனுஷனா, அரே நீங்க என்ன இஸ்ரவேல் ஜனங்க அப்படி இப்படி ஆச்சா போதா என்ன செய்யற நம்ம வாசல பேசி தர்றான். இத கேட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சோதனம் ஒண்ணுமே இல்லை. அதே என்னைய நம்ம சொல்லுவோம் டக்கு போவோம் சூடு சொல்றீங்க உங்களுக்கு அப்படி அந்த மாதிரி அவன் பேச பேச சூடு உள்ள சோதனை உள்ள ஒண்ணுமே உட்காந்துட்டு அவன் பேச பேச சிரிக்கிறான், பயந்துக்கிறான், சோதிக்கிறான், பயப்படாத உட்காந்துக்கிறான். ஒரு சின்ன பையங்க 6 பேர் இருந்த பையன் அந்த வழியை அப்படி கிராஸ் ஆகிறான். சூழ்நிலையே மோசமா இருக்கு. முட்டை கோழியில அத்தனை வித்தியாசம் அடிச்சு தூள் கலப்பிட்டு போயிடும் போல. எண்டிங் இருக்கிற சூழ்நிலையில ஒரு சின்ன பையன் அப்படி கிராஸ் ஆகிறாங்க. அந்த சத்தம் அவருடைய காதுகளில் கேட்கப்படுது. அவன் இறுதி மிகப்பெரிய ஒரு தான் என் ஜனத்துக்கு விரோதமா நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? பையனாக்கி எழுபது எப்படிமே நான் மாற்ற விட மாட்டாங்க. பாத்தீங்கன்னா நம்ம அதை செய்யணும் அப்படின்னா உடனே நீ சின்ன பையன் 6 பேருக்கு நம்மளுக்கு உட்காரு ரொம்ப ஆதரப்படுறோம் சார். துண்டிக்கலாம். என்ன செய்யலாம்? நாங்க பார்க்காத முடியுமா, நாங்க செய்யாத முடியுமா, நாங்க பேசாத பேச்சா, நாங்க பண்ணாத தெரு பிரசங்கமா துண்டிச்சு தள்ளுறோம். அப்படி துண்டிக்கலாம். எந்திரிச்சு நான் தான் நிக்கிறேன். அந்த கூட்டத்தில் சொன்னாரு, மனாந்தரத்துல 6 பேர் இருக்கிறான். தாவீது சொல்றாரு, ஒரு முறை கரடி வந்துச்சு. என்ன பண்ணிட்டேன்? கரடியுடைய வாயை ரெண்டா பிரிச்சுட்டேன். ஒரு முறை என்ன வந்துச்சு? சிங்கம் வந்து சிங்கத்துடைய நாடை சொல்லிட்டேன். இப்போ அந்த ராணுவ சோல்ஜர்ல இவன் வேற மாதிரி பார்க்கறாங்க. ஏன்னா மோசமான காட்டு முன்னாடி எனக்கு தேவை சொல்கிறான். அந்த அட்மாஸ்பியரை மாத்துறாங்க. தாவீது சொல்றாரு, நான் போறேன், இந்த பெலிஸ்தியனை கொன்று இவனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். வசனம் அப்படியே படிச்சு பார்த்தா அங்கதான் இருக்கும். நாம என்ன செய்யறேன்? முடிச்சு காட்டுறேன். அந்த சூழ்நிலை களமே மாறுது, யுத்த களமே மாறுது, பயந்த நிலைமையே மாறுது. உடனே ஆட்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை போடுறாங்க. இவன் சின்ன பையன் 6 பேர் போறவனுக்கு ட்ரெஸ் அளவு தைச்சிருப்பாங்க. ஒன்னும் 6 பேர் இருக்கிறவனுக்காக அறிவு வந்துருக்கணும். நம்ம இந்திய ராணுவம் நல்லா இருக்கு சோதரம், நான் வந்து தப்பா சொல்ல வரேன். பட் 6 பேர் இருக்கிறவனுக்கு அளவு எடுத்து ஷூ வச்சு போட்டுப்பாங்க. இவன் 6 பேர் வச்சிருந்தவனுக்கு அளவு இல்லை. அதை யாரோடைய துணியோ போட்டு பார்க்கறாங்க. யாரும் துணியுமே என்ன செய்யல, செட் ஆகல. காலில் ஷூ கழுதுகள் என்ன செய்யுது, வந்து போட்டு பார்க்கலாம், போட முடியல. இன்னைக்கு ஊழியத்துல நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, காப்பி அடிக்கோ மற்றவங்களுடைய அபிஷேகத்துல நம்ம வாழலாம் நினைச்சீங்கன்னா வாழவே முடியாது. உங்களுக்குன்னு கரெக்டா அளவு எடுத்து ஒரு அபிஷேகத்துங்கிற ஒரு ஆடையை வச்சிருக்கிற அதை போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். அதை போட்டு நின்னீங்கன்னா ஒண்ணுமே தெரியல பரவாயில்ல, நீங்க போய் நிற்கும் பொழுது கரெக்டா எனக்கு செய்யலாம். தாவீது எல்லாத்தையும் கட்டி போட்டா எனக்கு இதெல்லாம் எனக்கு முடியாது, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு என்ன செட் ஆகும்? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு என்னதான் கவனம் எடுத்து சுத்தி பண்ணாத வாண்டு. ஆனா ஒண்ணு எனக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் எந்த இடத்துல குறிப்பாட்டு அடிக்கணும் கரெக்டா குறித்தவராம அடிப்பேன். அது ஒண்ணு வந்து கத்த பிராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. என்ன ஒரு அந்த யுத்த களத்தையே மாத்துறாங்க, அட்மாஸ்பியரே மாத்துறாங்க. அத்தனை பேர் அதிகாரம் படைத்தவர்கள், ராணுவ வீரர்கள், அவங்க கையில துப்பாக்கி வச்சிருக்கிறவங்க, கேடை வச்சிருக்கிறவங்க பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இவன் யுத்த களத்துக்கு போறான். மிகுந்த ஒரு துக்கம் நிறைந்திருக்கிறாங்க, கலங்கி போயிருக்கிறான், சோர்ந்து போயிருக்கிறான். இந்த தாவீது என்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் யுத்த களத்துக்கு போகும்போது அந்த அட்மாஸ்பியரே மாறுது. இந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு. அங்க எடுத்து சுட்டி அடிச்சா பாருங்க, ஒரே ஒரு அடி, ஒரே கல். 5 கல் எடுத்தா அது 5 கல்லுக்கு வேற ஒரு சத்தியம் இருக்கு. ஒரே ஒரு கல் ஃபர்ஸ்ட் கல்லுலயே கரெக்டா குறிப்பா அடிச்சான். அட எங்க அடிச்சான்?
நெத்தியில் அடிச்சான். நெத்தியில் அடிச்சா என்ன செய்யணும்? பின்னாடிதான் கொடுக்கணும். ஆனா வேதம் சொல்றது அவன் முகம் கூட விழுந்தான். கர்த்தர் அவனை விட பண்ணினார். அது காரணம் தெரியுங்களா? அவங்களும் அற்பமா என்ன பண்ணிருக்கலாம், அவன் ஆளும் வச்சிருக்கான்னு சொல்லி என்ன செய்யலாம் நினைக்கலாம். கர்த்தர் அவனுடைய அபிஷேகம் அவனுக்கு இருந்தபடிதான் அது வரையிலும் இருந்த பயந்து போயிருந்த அட்மாஸ்பியர் மாறுங்க. நெகட்டிவான எண்ணங்கள் அத்தனையும் மாறுது. ஒருத்த தேவனுக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட அழைப்பை உறுதிப்படுத்தின அழைக்கப்பட்ட ஒத்த மனுஷன் தானா மொத்த இடத்தையும் மாற்றக்கூடிய ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க போகிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க வச்சிருக்காரு. பாடத்திரியில பிரசங்கம் பண்ணது வீடுகள் போகலாமா அபிஷேகத்தை கர்த்தர் உங்க வச்சிருக்காரு. அழைப்பு உங்க வச்சிருக்காரு. அந்த அழைப்பு உங்களை ஜெபம் பண்ண வைக்கும். அந்த அழைப்பு உங்களை பேச வைக்கும். அந்த அழைப்பு உங்களை ஜெபிக்க வைக்கும். அந்த அழைப்பு ஆப்போசிட்ல வர பாத்தீங்களா, அவனுக்கு விரோதமா இருக்கிற அத்தனையும் துரத்தி அடைக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்காரு. அல்லேலூயா. எப்போ தாவீது யுத்த காலத்துக்கு வந்தானோ அப்பவே அங்கிருந்த பயம் எல்லாம் மாறிடுச்சு. அங்கிருந்த அட்மாஸ்பியர் எல்லாம் மாறிடுச்சு. அங்கிருந்த கலக்கங்கள் மாறிடுச்சு. அங்க போனா கர்த்தர், அங்க யுத்தத்தில் கர்த்தர், அந்த தாவீதுக்கு கர்த்தர் கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இவன் வந்த பிறகுதான் அங்கிருந்த அட்மாஸ்பியரே மாறுது. நீங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற அட்மாஸ்பியரை கர்த்தர் மாத்துறார். பயம் இருக்கிற நிலைமைகளை கர்த்தர் வீட்டிலிருந்து கர்த்தர் துறக்கிறார். அநேக விதமான பலவீனங்கள் இருக்கிற அந்த நிலைமைகளை கர்த்தர் நம்முடைய வீடுகளிலிருந்து கர்த்தர் துரத்தி அடிக்கப்படுகிறார். நீங்க குடியிருக்கிற வீட்டினுடைய அட்மாஸ்பியரை கர்த்தர் மாத்துகிறார். அல்லேலூயா. சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகிறவன் கிறிஸ்தவர் அல்ல. அந்த சூழ்நிலையே சாதகமாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிருபையை உண்டாக்குகிற தேவ பிள்ளைகள் தான் கர்த்தர் விரும்புகிற பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிர்மறையா வருகிற எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தை நீங்க ஒரு பெருசா எடுத்துக்காம ஆண்டவருடைய இடத்துல பெருசா எடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நினைச்ச பாஸ்டர் நான் வேற மாதிரி நடந்துருச்சு, நோ ப்ராப்ளம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். கர்த்தர் என் ஜெபத்தை என்ன செய்வார் கேட்பா. நிச்சயம் ஆண்டவர் என்ன செய்வார், உதவி செய்வார். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு பலவீனம் வராது, சோர்வீனம் வராது, சோர்வு வராது. சரீரத்தில் வந்து பலவீனம்னா எப்படி வந்து டாக்டர் போய் கேட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் என்ன செய்யாதீங்க, ப்ரெஷர் ஆகாதீங்க, என்ன செய்யாதீங்கன்னா கோவப்படாதீங்க சார் அப்படிங்கிறான். கோவப்படுறதுக்கு வியாதிக்கு என்ன சம்பந்தம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவங்க நீங்க கோவப்பட்டீங்கன்னா தான் சார் ப்ரெஷர் அதிகமாகும். மனசுக்குள்ள என்ன செய்யாதீங்க, கவலைய வச்சுக்கிறான். அம்மா வியாதிக்கு போறோம், நம்ம பலவீனம் போறோம். ஆனா டாக்டர் சொல்றான் சார் நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க, ப்ரெஷர் என்ன செய்யுது லோவாயிடுது. எதையும் நீங்க சார் எதை நினைச்சு நீங்க கலக்காதீங்க சார். யார் சொல்ல வேண்டியது? தேவனுடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவ பிள்ளைகள் சொல்ல வேண்டியது. டாக்டர் சொல்றான் மாத்திரை மருந்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சார், நீங்க எதையும் என்ன செய்யாதீங்க, எதையும் நினைச்சிட்டு இருக்காதீங்க சார். அதுவே உங்களுக்கு பாதி பலவீனம். நம்மளுடைய சரீரத்தில் வருகிற அத்தனை பலவீனங்களுக்கு பின்னாடி நம்முடைய கோபம், வைராக்கியம், மனக்கசப்பு, மன்னிக்க முடியாத நிலைமைகள், இது எல்லாம் தான் நமக்கு என்ன செய்ய நாம் இணைந்திருக்குங்க பலவீனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லைன்னா நீங்கள் யாரும் பலவீனப்படுகிறவர்கள் அல்ல. உங்களுக்கு வருகிற பலவீனம் எதுவும் பலவீனமே அல்ல. காலையில சொல்றாரு எனக்கு என்ன வயசு 80 ஆயிடுச்சா, அதனால எனக்கு எப்போதும் தர மாட்டீங்களான்னு யோசுவா பத்தி எழுதுறாரு. 80 வயசுல கேட்கிற இங்க யாரும் 80 வயசுல உட்கார்ந்து இருக்கீங்களா? இல்ல. கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் காலைப்பின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இப்பொழுது எனக்கு பலன் இருக்கிறது. காலை சொல்ல இப்பொழுதும் நான் போய் யுத்தத்தை ஜெயிக்கக்கூடிய பலன் இடத்துல இருக்கிறது. வயதானாலும் கர்த்தருடைய பலன் எனக்கு அப்படியே இருக்கிறது. எப்போது இப்ப நினைச்சா கூட நினைச்சிருவேன், நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று காலையில் சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில பலவீனப்பட்டு போயிருக்கிறோம்னா ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம உள்வாடை இணைச்சிருக்கிறோம். ஒற்று நெகட்டிவான எண்ணங்களை தூக்கி போடுங்க, கசப்புகளை தூக்கி போடுங்க. ஒரு சகோதரனா சொல்றேன், ஒரு தகப்பனா சொல்றேன், ஒரு சபையுடைய மெய்ப்பனா சொல்றேன், கசப்புகள் உங்களை வாழ விடாது. உங்களுடைய பலவீனமாகி கொண்டே போகும், தூக்கத்தை கொண்டு வரும். வாழ்க்கையில மன்னிக்க முடியாத நிலைமைகள் உங்களுடைய தேவ பக்கம் தேவ பிரசனத்தை கொண்டு வரும். நீங்க என்ன வேணாலும் சொல்லிங்க, தேவ பிரசனம் கொண்டு வருவது இடம் இருக்கிறீங்களா? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கிற அந்த இடம் தான் தேவனுடைய பிரசனத்தை கொண்டு வரும். ஆண்டவரே நான் மனசார மன்னிக்கிறேன். அந்த பக்கம் வருடங்கள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அத்தனை என் மாசத்துல கசப்பு இருக்கிறத மன்னிங்க. ஒவ்வொரு என்ன அதனாலதான் சர்ச்சில் வாரம் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், யாரையும் காயப்படுத்த பேசுறாதீங்க சொல்லுவேன். ஆனா நீங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டு போய் திரும்ப
கொஞ்சம் சேர்த்தி காயப்படுத்தலாம் நீங்க வந்து நினைக்கவே செய்யக்கூடாது கூடாது. அல்லேலூயா. பாஸ் என்னதான் பேசுறாரு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நீங்க சொல்லுங்க நினைக்க கூடாது. ஆனா நீங்க மறைமுகமா பாத்தீங்கன்னா பாஸ் தான் பேசுறாரு, வேற என்ன ஜெபத்தி தான் பேச முடியும், இருக்கிற 50 பேருக்கு தான் பேச முடியும். பாஸ் என்னதான் பேசுறாரு, இருக்கிற 50 பேருக்கு பேச முடியும், பேச முடியும். நீங்க நல்லா இருக்கிறதுக்காக என் மேல நீங்க என்ன குறை சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்குவேன். நீங்க நல்லா இருக்கணும், ஆணுடைய விருப்பம் தான். ஆனா ஒரு ஒரு மறைமுகமான சத்தியம் தெரியுங்களா, நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, ஆசிரியரே பேசக்கூடாது. அல்லேலூயா. வேற யார்கிட்ட போய் பேச முடியும், நீங்க யோசிச்சு பாருங்க. வேற யார்கிட்ட நம்ம பேசினா போய் எவனா கேட்பானா, என் பேச்ச எவனா கேட்பானா, உங்களை தவிர என் பேச்ச எவனாலும் இந்த ஊர்ல கேட்பானா, நீங்க சொல்லுங்க, நான் அவங்களுக்கு போய் என்ன செய்யலாம். என் பேச்ச கேட்கக்கூடிய ஒரே ஆட்கள், என்னை எதிர்த்து பேசாத ஒரே ஒரு ஆட்கள், நான் பேசுற அத்தனைக்கும் தலையாட்டுகிற ஒரே ஒரு நல்ல இருதயம் படைத்த குணமுறைகள் யார் தான், நீங்க தான். உங்கள்ட்ட தான் பேச முடியும். நீங்களே என்னை பேசுறதா யார்கிட்ட பேச முடியும், உங்களை தான் பேசுறதுக்கு மைக் ஏத்துறீங்க, கொடுத்து ஸ்டேஜ் ஏற்படுத்தி என்னை பாஸ் ஆகி என்னை உட்கார வச்சிருக்கீங்க. அப்ப யாருக்கு பேச முடியும், பக்கத்துல உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் பாஸ் பேசுறாரு, யாருக்கும் உங்களுக்கு தான் பேசுறாரு. எனக்கு பேச என்ன செய்யறீங்க சொல்றீங்க, உங்களுக்கு தான் பேசுறாரு, அது உனக்கு தான் பேசுறாருன்னு சொல்லுங்க. ஆரிய உனக்கு தான் பேசுறேன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, இருக்கிற இத்தனை பேருக்கு தான் அந்த வார்த்தை. இது எதுவுமே கெட்டு போவதற்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் கருணை எதிர்மறையாக வருகிற அத்தனை கலட்டி அடி. இனிமேல் ஏதாவது உங்க வாழ்க்கையோ சொந்த பந்தங்களோ யாராவது ஒருத்தர் சொன்னானா இது எனக்கு இல்ல அப்படின்னு சுப பக்கமா திரும்பி ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த எதிர்மறையான காரியத்தை கர்த்தர் சாகரமாக எசேக்கியாவுக்கு விண்ணப்பத்தை கேட்டார், ஜெபத்தை கண்டா, உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டார், உன் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இனி நீ சாவதல்ல போய் சொல்லு, இனி உனக்கு இந்த வியாதி நிமித்தமா நீ மரிச்சு போவதல்ல சொல்லு, உனக்கு 15 வருஷம் கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்றாருன்னு சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளே சொல்றாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற என்னென்ன தடைகள் இருக்குதோ அத்தனை தடையை கர்த்தர் உடைச்சு போறாருன்னு ஏசாயாவை அனுப்பி சொன்னது போல ஊழியக்காரை அனுப்பி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் சொன்னாரு, உனக்கு விரோதமா இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைத்து போறன்னு சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றணும்னு சொல்றாரு, நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை நிமித்தம் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் சொல்றார், உன் கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார், உன் அழுகையுடைய கூக்குரலை கர்த்தர் கண்டிருக்கிறார், உன் வேதனை நீங்கும், உன்னுடைய கண்ணீர்கள் மாற்றப்படும், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு சில ஞாபகம் எழுந்து நின்று நான் கண்களை